தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காகவும் சாய்ஸ் பில்லிக்காகவும் காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க் 1,00,000 1,38,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி சேர்ந்த மாணவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் எந்த ரேங்க்குக்கு எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அந்த ரிசல்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இதன்படி கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதிலிருந்து 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி 5% ரேங்க்ஸை குறைச்சி உங்களுக்கான டிஎன்இஏ 2025 ரேங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதன்படி 90% இந்த ப்ரிடிக்ஷன், இந்த கணிப்பு உங்களுடைய ரேங்கோட ஒத்துப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தபோதும் 10% இந்த ப்ரிடிக்ஷன் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேரண்ட்ஸும் மாணவர்களும் இந்த ரேங்க் லிஸ்ட்டை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் தொடங்கலாம். டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ரவுண்டு ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். 39,146 1,37,710 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்கள் 26/7/2025 அன்னைக்கு உங்களுடைய ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆரம்பிக்கலாம். 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை முடித்து சப்மிட் பண்ணியிருக்கணும். நமக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 அன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஜென்ரல் ரேங்க் 1,00,000 1,38,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி சேர்ந்த மாணவர்களுக்கு கோயம்புத்தூர் கல்லூரிகளில் எந்த ரேங்க்குக்கு எந்த பிரான்ச்சுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை வெளியிட்டிருக்கிறோம். இதன்படி இந்த கணிப்பின்படி டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்கை வச்சு 5% ரேங்க் குறைச்சி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரிசல்ட்ஸ் படி கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 98,181 கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் 1,68,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 1,01,604 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீலாம்பூர் இசிஇ பிரான்ச் 1,01,973 மற்றும் அதற்கு கீழாக இருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் பிரான்ச் 1,04,357 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,59,052 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடையில் ஏஐ மற்றும் டிஎஸ் 1,05,988 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ட்ரிபிள் பிரான்ச் 1,06,538 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1,07,810 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1,08,900 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஏஐ மற்றும் டிஎஸ் 1,11,105 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராப்பாளையம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் 1,12,000 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் மற்றும் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் 1,14,200 கீழேயும் 1,15,125 கீழேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் 1,17,500 கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லியிருக்கிற ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி. இந்த ரேங்க் அனாலிசிஸ் 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், 10% சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரேங்க் ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டை ரெஃபரன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் 1,18,623 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ரு இன்ஸ்டியூட்டில் ட்ரிபிள் பிரான்ச் 1,18,780 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசிஇ பிரான்ச் 1,19,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி பிரான்ச்
1,19,640 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,20,127 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 1,22,061க்கு கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீலம்பூர் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் பிரான்ச் 1,22,558 மற்றும் அதற்கு கீழே ஜெனரல் ரேங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்சி பிரான்ச் 1,23,546 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை ஐடி பிரான்ச் 1,24,173 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் பிரான்ச் 1,24,500 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 1,25,567 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,26,000 வரைக்கும் ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதற்கு அடுத்தபடியாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,28,500க்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் இசி பிரான்ச் 1,29,636 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சூலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரி ட்ரிபிள் பிரான்ச் 1,30,720க்கு கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்என்டி பைபாஸ் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பயோடெக்னாலஜி பிரான்ச் 1,32,424 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,37,429 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 1,37,582 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,40,454 மற்றும் அதற்கு கீழே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 1,41,326 மற்றும் அதற்கு கீழே ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இறுதியாக இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் 1,41,363 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருக்கிற ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு இந்த ரவுண்டு 2ல் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்க. இந்த ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்டு 2ல் கோயம்புத்தூரில் இருக்கிற நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.